தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா. அன்பார்ந்த பக்தி ஒளிநேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரங்கள். நம்ம இந்த கலியுகத்துல ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்பேற்பட்ட ஒரு விஷயங்களையும் நம்மளால சில நேரத்துல ஜீரணம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வருகிறது. இதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வழிமுறை ஒன்று இருக்கு. இந்த பௌர்ணமி வரும். இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சிவாலயத்திலும் ரொம்ப விசேஷம், பெருமா கோயிலும் விசேஷம். இந்த பெருமா கோயில் என்ன அப்படின்னா எம்பெருமான் சத்யநாராயணுடைய மகா விரத பூஜை. இந்த சத்யநாராயண விரத பூஜை அப்படி என்னன்னா பௌர்ணமி அன்னைக்கு காலையிலேருந்து விரதம் இருந்து சாயங்காலம் ஸ்நானம் பண்ணி சத்யநாராயணருக்கு பூஜை பண்ணணும். இந்த சத்யநாராயண பகவானுடைய பூஜையுடைய தாற்பயங்கள் எல்லாம் ரிஷிகளால் சொல்லப்பட்டது. இது எப்படி அப்படின்னா நாரத பகவான் மகாவிஷ்ணு பிரார்த்தனை பண்ணிட்டு அவரோட பேசிட்டு போது சுவாமி சொல்றார், இந்த சத்யநாராயண பூஜை விரதத்தை நாரதற்ற சொல்லுகிறார், இப்படி செய்ய சொல்லுங்கோ, மக்களோட நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு நாரதர் சனகாதி முனிவர்களுக்கெல்லாம் சொல்றார். அப்படி எல்லாரும் இந்த கதையை கேட்டு இருக்கும்போது அந்த கதையினுடைய தாற்பயம் என்ன, இந்த பூஜையினுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா, சார் அதுல சொல்லாததே ஒண்ணும் இல்லை சார். குழந்தை பாக்கியம், கல்யாணம், வயதான பிறகு எப்படி இருக்கணும், அதனுடைய புண்ணியங்கள், ஒருவனுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்தை எப்படி இது நிவர்த்தி பண்ணுது இந்த பூஜை, ஒரு மகாராஜா எப்படி, இதுல என்ன மகிமை அப்படின்னா பிரசாத மகிமை. இந்த பிரசாதம் கோவில்ல கொடுப்பா நிறைய, எல்லா கோவிலும் இந்த பிரசாதத்துடைய மகிமை இந்த சத்யநாராயண பூஜையில தான் இருக்கு. இந்த சத்யநாராயண பூஜைய காட்டுல ஒரு காட்டுவாசிகள் எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கா பெருமாளுக்கு. பௌர்ணமி அன்னைக்கு விரதங்கள்லாம் இருந்து எல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சோடனே ராஜா வேட்டைக்கு வரும்போது ரொம்ப இருண்டு போச்சு. காட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க பக்கத்துல இந்த காட்டுவாசிகள் அந்த சத்யநாராயண பூஜையை பண்ணி பிரசாதத்தை கொண்டு ராஜாவுக்கு கொண்டு கொடுக்கிறாங்க. அந்த ராஜா அந்த பிரசாதத்தை அவமதித்தான், நாட்டையே இழந்தான். ஃபுல்லா நாடை இழந்து வெளியில வந்து நின்றார். பகவானுடைய பிரசாதம் அதே அந்த காட்டுக்குள்ளேயே திருப்பி நாட்டை இழந்தவன் வந்த உடனே அதே சத்யநாராயண பூஜையிலே வந்திருந்தார். அங்கே கலந்து கொண்டு அப்பதான் ராஜா சொல்றார், நீங்க அன்னைக்கு கொடுத்தேன், நான் அந்த சுவாமியை மதிக்கல, எனக்கு பொன்னும் பொருளும் இழந்தேன் அப்படின்னு ஒன்ன அந்த காட்டுவாசிலே எல்லாம் சேர்ந்து ராஜாவுக்கு மீண்டும் அந்த சத்யநாராயண பூஜையுடைய அந்த மகா பிரசாதத்தை சாப்பிட்டோன்னு கிடைச்சு. நம்ம கோயில போய் பிரசாதம் வாங்கினோம்னா பாதி சாப்பிட்ற தூக்கி போட்டு போயிடலாம். பிரசாதங்கிறது என்னன்னா வாங்கிட்டு வெளியில வந்துதான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. அதே போல அன்னதானம் பண்றது மகா வைபவம். சும்மா ஒன்னும் அன்னதானம் பண்ண முடியாது. கோவில்ல அன்னதானம் நம்ம பண்றோம்னா இந்த பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் பண்ண முடியும். அதே போல இந்த சத்யநாராயண சுவாமியுடைய மகா பூஜையை அனுஷ்டானம் செய்யுங்கள். பௌர்ணமி சாயங்காலம் சத்யநாராயண போட்டோ நிறைய கிடைக்கும் சார், வாங்கிக்குங்க. சார் எனக்கு பூஜையெல்லாம் பண்ண தெரியாது, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், பழங்கள்லாம் வாங்கிக்கோ. சத்யநாராயண பூஜையை கண்டிப்பா படிக்கணும். சத்யநாராயண பூஜையினுடைய புக்ல 5 கதைகள் அதுல இருக்கும், 5-8 கதைகள் இருக்கும். சுவாமிக்கு ஏன் இதை சொல்றேன்னா, குடிசையிலேருந்து இருக்கிறவாள்லேருந்து பெரிய லெவல்ல இருக்கிற வரைக்கும் அவாவா சக்திக்கு தகுந்தாப்புல பூஜை பண்ணுவா. இதுல என்னன்னா பேசிக்கா இந்த பூஜையை பத்திலாம் தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா பெருமாள்கிட்ட பக்தி இருக்கும். நீங்க இந்த சத்யநாராயண பூஜை இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் சத்யநாராயண பூஜை காலையிலேருந்து விரதம் இருந்து சாயங்காலம் திருப்பி ஸ்நானம் பண்ணி எம்பெருமானுடைய போட்டோ வச்சு ஒரு கேசரி பண்ணுங்க, பழங்கள் எல்லாம் வச்சு பெருமாளுக்கு துளசியினால ஓம் நாராயணா போற்றி, கேசவா போற்றி, கோவிந்தா போற்றி, என் கிருஷ்ணா போற்றி, சத்யநாராயணா போற்றி, கேசவா நாராயணா மாதவா போற்றி போற்றி
போற்றியை சொல்லுங்கள், சொல்லி பூஜை பண்ணுங்க. பெருமாளே சத்யநாராயணா, என் கஷ்டங்களை தீர்த்து கொடு, எனக்கு உன்னுடைய அனுக்கிரகம் வேணும். உனக்கு எப்படி பூஜை பண்ண எனக்கு தெரியலையே, உன் நாமத்தை சொல்கிறேன். நாராயணா நாராயணா, கோவிந்தா, மாதவா, கேசவா, மதுசூதனா, கத்தி கதறி கூப்பிடுங்கள் பெருமாளை. அந்த சத்யநாராயண பூஜை பௌர்ணமி அன்னைக்கு பெருமாள் போட்டோ வச்சுருக்கோம். சத்யநாராயண போட்டோ வச்சு மனசார அவரை கூப்பிடுங்க. நல்லா ஆத்துல ஊதுபத்திலாம் ஏற்றி வாசனையா சாம்பிராணிலாம் போட்டு, சத்யநாராயண பூஜை தெரிந்தவர்கள் வேத விற்பனர்களை வைத்து அழகா பூஜை பண்ணி சத்யநாராயண பூஜை பண்ணலாம். அப்படி ஒரு மகோன்னவம் பார்த்தீங்கன்னா சென்னையில சைதாப்பேட்டையில கடும்பாடி அம்மன் ஆலயம் ஒன்று இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சாயங்காலம் சத்யநாராயணருக்கு பூஜை நடக்கும். காலையில அபிஷேகம் பண்ணுவா, பெரிய சத்யநாராயண விக்கிரகம். காலையில அபிஷேகம், சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சத்யநாராயணருக்கு பூஜை பண்ணி அந்த கதைகள் சொல்லி சத்யநாராயண பிரசாதம் கொடுப்பா. எல்லாருமே வாங்கி போவா பிரசாதத்தை. அந்த பிரசாதம் கொஞ்சம் தான் கிடைக்கும் நமக்கு. ஏன்னா சத்யநாராயண பூஜையிலேயே பிரசாதத்துக்கு தான் மகிமை. இது யார் சொன்னது? பெருமாளே தன்னுடைய கதையில சொல்லியிருக்காரு. நீங்க சிவன் கோயில போனீங்கன்னா நிறைய அன்னதானங்கள்லாம் நிறைய நடந்துட்டே இருக்கும். பெருமாள் கோயில்ல பிரசாதம் எப்ப கொடுப்பான்னு பார்த்துட்டு இருக்கணும். பெருமாள் கோயில் பிரசாதம் நீங்க போனீங்கன்னா எப்ப நைவேத்தியம் ஆகும், எப்ப கொடுப்பான்னு யோசிக்கணும். சிவன் கோயில்ல 6 காலமும் ஒன்று இருக்கும். இதுதான் பெருமாள்கிட்ட ஒரு விசேஷம். பெருமாளே அந்த பிரசாதத்துடைய மகிமையை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, அந்த பிரசாதத்துல சர்வரோக நிவாரணம், வியாதிகளை நிவர்த்தி பண்ணுகிறார், புத்திரபாகியத்தை கொடுக்கிறார். நம்ம உடம்புல சாப்பிடும்போது நமக்கு ஒரு தெய்வ சக்தி உண்டாகிறது. இதுதான் சத்யநாராயணுடைய பிரசாதத்தின் மகிமை. அதனால ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் பௌர்ணமி சத்யநாராயண போட்டோ வாங்கி ஆத்துல சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள். இடைவிடாது பண்ணுங்கள். கண்டிப்பாக 100க்கு 100 சொல்றேன் சார், சத்யநாராயண அனுகிரகம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த மகா பூஜையை செய்து சத்யநாராயண அனுகிரகம் பாத்திரமாக கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராமா, ஜெய சத்யநாராயண மூர்த்திக்கு ஜெய்.